அவங்களுக்கு நாம் இருவர் நமக்கு 12. நீந்தி படிச்சா போதும், நீந்தி படிச்சா நீ பிரதமர் ஆகலாம், அவதான், வேற ஒன்னும் தகுதி இல்லை. இந்தியாவின் பிரதமர் ஆவது ஒரே தகுதி, போய் பேச தெரிஞ்சா. மக்கள் தொகை படி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க, நாங்க ஸ்கூல்ல படிக்கணும், we two ours two, நாம் இருவர் நமக்கு இருவர். எல்லாரும் ஒழுங்கா என்ன பண்ண 2 வந்து இப்ப திட்டிங்க. அப்புறமா புதுசா கண்டுபிடிச்சானுங்கயா, we two ours one, நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஐயோ, பிரதமர் சொன்னாங்களே, ஒன்றிய அரசு சொல்லிச்சேன்னு எல்லாரும் ஒழுங்கா கடைபிடிச்சோம். ஆனா வடக்க we two ஒரு டசன், அவள்தான். அவங்களுக்கு நாம் இருவர் நமக்கு 12. வத்தன்னு பெத்துக்கிட்டு அங்க உட்கட்ட பண்ணு கிடையாது, ஒண்ணுமே பண்ணிவிட, படிக்கவும் விடல. நீந்தி படிச்சா போதும், நீந்தி படிச்சா நீ பிரதமர் ஆகலாம், அவதான், வேற ஒன்னும் தகுதி இல்லை. இந்தியாவின் பிரதமர் ஆவது ஒரே தகுதி, வெறும் ஹிந்தி தெரிஞ்சா போதும், பொய் பேச தெரிஞ்சா போதும். இதுதான் இந்தியாவின் பிரதமர் தகுதி. பேசிவிட்டு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல 80 சீட் இருக்கு, எம்பி சீட்டு. ஜனத்தொகை பாருங்க. இந்த கும்பமேளா பாத்தீங்களா, எவ்வளவு பேர் செத்தாங்க கூட கணக்கு தெரியாது. வதன்னு போனாங்க. நாம கட்டுப்பாட்டு சட்டத்தை மதித்திருந்தோம். அதற்காக பரிசு என்ன, 40 தொகுதியா 32 போதுப்பா. அவங்க தான் மக்கள் தொகையே இல்லையா. யூபிஏ பாருப்பா, 80ல இருந்து 120 ஆக்கலாம். அவங்க பாவம், மக்கள் கஷ்டம் இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப கேக்குறேன், சட்டத்தை கடைபிடித்து நேர்மையாக நடக்கின்ற தமிழனுக்கு எப்போதுமே நீங்கள் கொடூரம் இழைத்துக் கொண்டிருப்பீர்களா? தமிழ்நாடு மட்டும் இல்ல, கேரளம், கன்னடம், ஆந்திரா எல்லாத்திலுமே நம்ம குடும்ப கட்டுப்பாட்டை நாம் கடைபிடித்தோம். அதன் விளைவு எங்கள் இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்க பறித்து வடக்கே இருக்க சட்டத்தை மதிக்காதவர்கள் கொடுப்பீங்களா? உண்டு அப்படின்னாகும். நாளைக்கு ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்றால் தென்னக எம்பிகளுக்கு வாக்கே தேவையில்லை. நீ என்ன வேணா கத்துப்பா, நாங்க பாட்டு சட்டத்தை நிறைவேற்றி போயிட்டோம். என்னாகும், நம்மை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மறுசீரமைப்பு. மக்கள் தொகையில் அதுதான் எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் யார் என்றால் நம் தானே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நாளை கூப்பிட்டுருக்காரியா கூட்டம், இதுக்கு வா. இதை நான் விட போதில்லை. நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, தமிழ் தென்னகத்துக்கே தென்னிந்தியாவுக்கே துரோகம் செய்ய, அதை எதிர்த்து குரல் கொடுப்பவன் நான். காரணம், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவன் மட்டுமில்லை, தமிழகத்தின் முதல்வர். அதுவும் பெரியார் வழியில் வந்தவர், அண்ணா வழியில் வந்தவர், கலைஞர் வந்தவர். அவர்கள் பிறந்தநாள் விழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடிய நமது விளையாட்டு அணி சார்பான திரு ஆனந்தருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.